கண்ணுக்கு தெரியாமல் எப்போதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆற்றல் வந்து எந்த நேரமும் நமக்கு பாதுகாத்தே நமக்கு வந்து பாதுகாத்து என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொடுக்கணும். அப்படி ஒரு ஆற்றல் இருக்கா அப்படின்னா நம்ம குலதெய்வம் தான். நம்ம குலதெய்வத்தை மீறி தான் நமக்கு செய்யக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், செய்வினைகளாக இருக்கட்டும், பிற செய்யக்கூடிய வினைகளாக இருக்கட்டும், கண்ணூர் நாவூர் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை மீறி தான் நம்மளால வந்து வரணும். அப்போது இந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி வணங்கணும், நம்மளுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வணங்கக்கூடிய பூசா விதிகளை முறையான குருமார்களிடம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அவர்களுடைய உபாசனை முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வந்து பூஜைகள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட எப்போதும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கே தெரியாமல், உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் எந்த நேரமும் அந்தியிலோ சந்தியிலோ மாலையிலோ எந்த நேரமும் நமக்கு வந்து பாதுகாப்பாகவே வந்து இருப்பாங்க. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கே எந்த நேரமும் பாதுகாத்து தரக்கூடிய ஒரு அதி அற்புத பூஜை தான் இந்த குலதெய்வ வழிபாடு பூஜை.